பிரைஸ் காட். சோ இன்னைக்கு நம்ம வந்து இந்த 2வது அதிகாரத்துடைய கடைசி அதோட கண்டினியூஷன் தான் நம்ம பாக்குறோம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 23, 24, 25 இந்த 3 காரியத்தையும் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம், 3வது அதிகாரத்துடைய மிக முக்கியமான காரியங்களை நம்ம இன்னைக்கு பாக்குறோம். சோ மனுஷிய ஆண்டவர் உருவாக்குனதுக்கு அப்புறம் ஆதாம் கிட்ட கொண்டு வந்து விடுறத பார்க்கலாம். ஒரு தகப்பனுடைய அன்பை நம்ம அங்க பார்க்கலாம். ஆஸ் ஒரு 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 எல்லா கல்ச்சர்லயும் பாத்தீங்க அப்படின்னா, ஃபாதர் வந்து தன்னோட மகளை வந்து தன்னுடைய அந்த மகளுடைய கணவர்கிட்ட கொண்டு போய் கைப்பிடிச்சு கொடுக்கறத பாக்குறோம். அதே போல ஆண்டவர் இங்க வந்து 22வது வசனம் சொல்லுது, அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார் அப்படின்னா, ஆண்டவர் வந்து அந்த இடத்துல தகப்பனுடைய ரோலையும் செய்யறத நம்ம பாக்குறோம். ஹவ் கிரேட் அவர் காட். ஆண்டவர் வந்து ஏவாளை படைச்சது மாத்திரமல்ல, அவளை உருவாக்கி ஆதாமனுடைய கையில கொண்டு போய் கொடுக்கிறாரு, கொண்டு போய் விடுறத நம்ம பாக்குறோம். அல்லேலூயா. சோ ஒவ்வொரு ஸ்டெப்லயும் நீங்க பாத்தீங்கன்னா இத பேஸ் பண்ணிதான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் அமையுது. சோ இத நீங்க இங்க பாத்தீங்கன்னா அதே போலதான் ஆதாம் வந்துட்டு ஏவாளை பார்த்து பயங்கரமா கவிதை நயமா பேசுறத பாக்குறோம். எப்படி வந்து ஆதாமுக்கு வந்து தெரிஞ்சது, ஏவாள் வந்து என்னோட எலும்பு, என்னோட மாம்சம் அப்படின்றது. சோ நமக்கு எல்லாருக்கும் அந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பா ஏசப்பா வந்துட்டு ஒவ்வொரு காரியத்தையும் அயர்ந்த நிദ്രയിல இருந்தாலும் ஏசப்பா வந்து ஆதாம் கிட்ட கண்டிப்பா சொல்லியிருக்கணும், உனக்கு ஒரு ஏற்ற துணையை நான் உன்கிட்ட இருந்து தான் உருவாக்க போறேன் அப்படின்றத நம்ம அப்படின்றத ஆண்டவர் சொல்லியிருப்பாங்க. எப்படி கால்வரியில வந்து அவருடைய விலா எலும்புல ரத்தமும் தண்ணீரும், அதுதான் வந்துட்டு புதிய ஏற்பாட்டோட சபையினுடைய அடையாளத்தை, மனவாட்டி சபையினுடைய அடையாளம் விலா எலும்புலேருந்து எப்படி வந்ததோ அதே போலதான் இந்த அடையாளத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு, ஏவாளை உருவாக்குறத பாக்குறோம். அப்போ இந்த ஏவாளை உருவாக்குன உடனே ஆதாம் பாக்குறாரு, இது என்னோட எலும்பு, என்னோட மாம்சம். ஹல்லேலூயா. நீங்க இதே காரியத்தை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் வந்து 12 டிசைபிள்ஸ் கிட்டையும் லாஸ்ட் சப்பர், அதாவது கடைசியா வந்துட்டு ராபோஜனத்துல ஆண்டவர் சொல்லுவாரு, இது என்னுடைய மாம்சமா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சரீரத்தையே என்ன பண்றாரு, நமக்கு கொடுத்தது போல. ஆமென். ஆதாமனுடைய சரீரத்துல ஏவாளை எடுத்ததுனால ஆதாம் அங்க ஒரு டயலாக சொல்றாரு, என்னது, என்னுடைய மாம்சத்தினுடைய மாம்சம். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம், நாமும் ஏசப்பாவோடு கூட ஒன்றா இருக்கிறோம் அப்படின்ற அடையாளம். நானும் அவரும் எப்படி கிறிஸ்துவனுடைய அடையாளமா ஆதாம் இங்க வந்து சொல்றாரு. ஹல்லேலூயா. மனவாட்டியினுடைய அடையாளமா ஏவாளை சொல்றாங்க. அப்ப நாம அவருடைய மாம்சமா இருக்கிறோம், அவருடைய மாம்சத்துல பாட்டா இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஏசப்பாவுடைய சரீரமா நாம இணைக்கப்பட்டிருக்கோம். உங்க எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவர் சொல்லுவாரு, நான் வந்து திராட்சை செடி, எனக்குள்ள இருக்கிற கிளைகள் தான் நீங்க. அப்ப நாம அவருக்குள்ள இணைக்கப்பட்ட மாம்சம். ஹல்லேலூயா. இததான் ஆதாம் அங்க ஏவாளை பார்த்து சொல்றாரு. ஹல்லேலூயா. புரியுதா எல்லாருக்கும்? எல்லாரும் எழுதி வச்சிருக்கீங்களா? நான் கண்டிப்பா வந்துட்டு ஒவ்வொரு பைபிள் ஸ்டடியும் எழுதி வச்சுட்டு எனக்கு சொல்லுங்க. அப்பதான் வந்து நம்ம படிக்கிறதுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஆண்டு ஆதாம் வந்துட்டு மனுஷி அப்படின்னு சொல்லுவாரு. சோ இது வந்து ரொம்ப டீட்டெயிலா நம்ம போக வேண்டாம். ஏன்னா 3rd சாப்டர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இதுல நிறைய காரியங்கள் இருக்கு. நம்ம ஃபர்தரா நான் வந்து எடுக்கும்போது அப்பப்ப நான் இதையும் டச் பண்ணிட்டு போவேன். அதுக்கப்புறம் 24வது வசனம் சொல்லுது, இத நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமா இருப்பார்கள். இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த காரியத்தை வந்து எங்க ஆண்டவர் சொல்லுவாரு, என் நிமித்தம் நீங்க வந்துட்டு உங்களுடைய பிள்ளைகளை, உங்களோட மனைவிய, உங்களோட யார நீங்க இழந்தாலும் பரலோகத்துல என்னவா இருப்பீங்க, உங்களுக்கு அதனுடைய பலன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவாரு. அல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பீட்டர் எல்லாருமே கேட்பாங்க, ஆண்டவரே நாங்க எல்லாத்தையும் இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்க ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சீக்ரெட் ஆண்டவர் என்ன சொல்றாரு, இது நிமித்தம் புருஷன் தன் மனைவியோட இசைந்திருப்பான். அப்படின்னா நமக்கு புருஷன் யாரு, நம்மளுடைய மனவாளன் யாரு, இயேசு. நம்ம இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ரிலேஷன்ஷிப்பை இது உலக பிரகாரமான காரியத்துக்கும் நான் வரேன். அடுத்து ஆவிக்குரிய அர்த்தத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு உலக பிரகாரமாவும் ஆண்டவர் எப்படி செட் பண்ணி வச்சிருக்காருன்றதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஹல்லேலூயா. சோ ஆவிக்குரிய அர்த்தம் இதுல என்ன சொல்லியிருக்காங்க, இது நிமித்தம். ஆமென். எங்க பாக்குறோம், 2வது அதிகாரம்
4வது வசனம் ஆதியாகமம். ஹalleluya. இது நிமித்தம் புருஷன் தன் மனைவியோட இசைந்திருப்பான். சோ இந்த இந்த ஒரு ரகசியம் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு பவுல் வந்து எங்க சொல்லுவாருன்னா எபிரேயருக்கு எழுதுற நிருபத்துல சொல்லுவாரு. இந்த ரகசியம் அப்படின்னா there is a secret in that verse. ஹalleluya. ஏன் அப்படின்னா நம்ம எல்லாருமே என்னவாய் அழைக்கப்பட்டிருக்கோம்? மனவாட்டியாய் அழைக்கப்பட்டிருக்கோம். இந்த மனவாட்டி ஆகிய சபை யாரோட இசைந்து இருக்கணும்? புருஷன் என்கிற ஒரே கிறிஸ்து என்கிற மனவாட்டியோடு கூட இசைந்து இருக்கணும். ஹalleluya. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆதியாகமத்திலே இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உறவுகளை காலம், எல்லா ரிலேஷன்ஷிப் காலம் தலையாகிய கிறிஸ்து நமக்கு ஒரே புருஷராய் இருக்கிறபடினால கற்புள்ள கன்னிகைகளாக நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு மனவாட்டியாய் ஒப்பு கொடுக்கப்பட்டோம். இந்த ஒரு அடையாளத்தை தான் ஆண்டவர் எல்லா இடத்துலயும் சொல்வாரு. அவர் தான் என்னது நமக்கு ஹெட்டா இருக்காரு. ஹalleluya. சோ நாம ஆண்டவரோடு கூட இசைந்திருக்க கத்துக்கணும். ஹalleluya. தன் தாயை விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்துல இருக்கிற அந்த பாண்ட், ஹalleluya, அந்த பாண்ட் அப்படின்னா யாரையும் நேசிக்க கூடாதுன்னு சொல்லல. எல்லாத்த விட நமக்கு யாரு மேலதான் அந்த இசைவு யாரு மேல இருக்கும் அப்படின்னா ஆண்டவர் மேலதான் அந்த அன்பு அதிகமா இருக்கும். இது ஆவிக்குரிய அர்த்தம். உலகத்துக்குரிய அர்த்தத்தையும் ஆண்டவர் சொன்னாரு. இது நிமித்தம் அப்படின்னா இவ்வளவு நாளா தன்னுடைய மகனா இருந்தாலும் மனைவிய ஐ மீன் பிள்ளையா இருந்தாலும் ஒரு குடும்பத்துல அப்பா அம்மாவோடு கூட இருக்கிற காலம் கொஞ்ச காலம்தான். அதுக்கப்புறம் அவங்க யாரு கூட தான் போய் ஆகணும். they have to start a new life. ஹalleluya. கணவன் என்கிற ஒரு புதிய ஒரு வாழ்க்கையோடு கூட மனைவியும் கணவனுமா இணைந்து அடுத்த தலைமுறைகளை உருவாக்கக்கூடிய ஒரு புதிய ஃபேமிலி செட்டிங் ஆண்டவர் இங்க சொல்லி கொடுக்கிறாரு. ஹalleluya. ஆனா ஏன் அப்படின்னா ஆரம்பத்திலேயே ஆண்டவர் குடும்பத்தை தான் மீன் பண்றாரு. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆதியாகமத்துல எல்லாமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆணும் பெண்ணுன்ற அந்த அதிகாரத்தை கொடுக்கிறாரு. இதை நம்ம பார்க்கலாம். நான் வந்து இந்த பாயிண்ட்ஸ் சொல்ல போறேன். என்னெல்லாம் ஆண்டவர் சொல்லி இருக்காரு. அடுத்து ஒரு குடும்பம் எப்படின்றது என்ன, ஹalleluya, அப்படின்றதையும் ஆண்டவர் இங்க சொல்லி கொடுத்திருக்காரு. ஹalleluya. ஒரு பர்டிகுலர் பீரியட் வரைக்கும் தான் அவங்க யாரோட டிபெண்டண்டா இருந்தாங்க? அப்பா அம்மாவோட டிபெண்டண்டா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த சைல்டு நிலைமை மாறினதுக்கு அப்புறம் when they grow up, அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் எங்க போறாங்க? ஹalleluya, ஒரு குடும்பத்தினுடைய நிலைமைக்கு போறாங்க. அவங்க தனி குடும்பத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்க கணவன் மனைவியா இணைஞ்சிருக்காங்க. ஹalleluya. சோ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் ஆதாம படைக்கும் போது மேனா தான் படைக்கிறாரு, குழந்தைய படைக்கல. சோ அதுலயும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் வந்து இது வந்து நான் வந்து எப்படி எடுத்துக்கிட்டேன், இல்லைன்னா நான் எப்படி பார்த்தேன்னா ஏசப்பா வந்து ஏசப்பா வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா 30வது வயசு கிட்டத்தட்ட 30 இயர்ல தான் அவருடைய மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்றாரு. ஹalleluya. ஏன்னா 3 வருஷம் அவர் வந்து இந்த உலகத்துல மினிஸ்ட்ரி பண்ணாரு அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்ப முதல் ஆதாமையும் ஆண்டவர் என்னதான் படைச்சிருக்கணும்? அந்த 30 இயர்ல தான் ஆரம்பிச்சிருக்கணும். ஏன்னா 2வது ஆதாம் யாரு? இயேசு கிறிஸ்துவா அவர் வந்தாரு. அவருடைய ஊழியம் எப்ப ஸ்டார்ட் ஆனுச்சு? 30 இயர்ல தான் ஸ்டார்ட் ஆனுச்சு. அப்போ இங்க ஆதாமோ எத்தனை மேனா தான் ஒரு மனிதனா ஆண்டவர் படைக்கிறாரு அப்படின்னா ஆதாமுடைய ஏஜ் லிமிட்டும் ஏஜ் மேபி என்னவா இருந்திருக்கலாம்? அந்த 30 to 33 இயர்ஸ், அந்த ஒரு மேன்லி அந்த ஏஜ்ல தான் ஆண்டவர் உருவாக்கி இருக்கணும். சோ இந்த ஒரு ஏஜ்ல தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? மனிதனையும் உண்டாக்குறாரு, மனுஷனையும் மனுஷியையும் உண்டாக்குறாரு. ஹalleluya. அப்போ இங்க உண்டாக்கிட்டு ஒரு குடும்பத்தை ஆண்டவர் செட்டிங்க காண்பிக்கிறாரு. ஹalleluya. இப்பவும் நான் வந்து குழந்தையாவே இப்பவும் நான் வந்துட்டு என்னவா இருக்கக்கூடாது? ஹalleluya. அப்பா அம்மாவை டேக் கேர் பண்ணக்கூடாதுனோ இல்ல அப்பா அம்மா கைவிடணும்னு ஆண்டவர் சொல்லல. பிரிஞ்சு இருக்கிற அனுபவம் என்னன்னா அந்த டிபெண்டன்சி தனித்து வரணும் அப்படின்னு சொல்லி இந்த உலக பிரகாரமான அந்த ஒரு காரியத்தையும் ஆண்டவர் இங்க ஆதாம்க்கு ஏவாளுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. இங்க ஆதாம்க்கு ஏவாளுக்கு நிஜமாவே யாரு கிடையாது, அப்பா அம்மா கிடையவே கிடையாது. இங்க வந்து அப்பா அம்மான்ற ஒரு விஷயமே இங்க இல்ல. அப்பா அம்மான்றது அந்த டைம்ல யாருதான் இருந்தது? ஆண்டவர் தான் அவங்களுக்கு அப்பா அம்மா. ஆண்டவரால உருவாக்கப்பட்ட ஒரு மனிதன் அவருக்கு அப்பா அம்மா கிடையாது. அண்ட் தே ஆர் கோயிங் டு பி, அவங்க அப்பா அம்மாவா மாற போறாங்க. அப்பவே ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறாரு. இது நிமித்தம்
அல்லேலூயா. இது நிமித்தம் என்ன பண்ணணும், நீங்க 2 பேரும் கணவன் மனைவி செஞ்சிருக்கணும். அல்லேலூயா. அந்த டிபெண்டன்சி, அந்த அவங்களோட அந்த அந்த நம்ம இதுவரைக்கும் அப்பா அம்மாக்கு கீழ இருந்த அந்த ஒரு டிபெண்டன்சி, அவங்களோட வாழ்ந்த அந்த ஒரு காரியத்தை பிரிச்சு இப்போ ஒரு தனி குடும்பமா நீங்க மாற போறீங்க அப்படின்றத ஆண்டவர் இங்க சொல்லி கொடுக்கிறாரு. ஆவிக்குரிய அர்த்தத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இதுவரைக்கும் நம்ம வந்துட்டு இந்த உலகத்தை டிபெண்ட் பண்ணி இருந்த நமக்கு இனி நம்ம யாரோடு கூட இணைஞ்சிருக்க போறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற மனவாட்டியோடு கூட, மனவாளனோடு கூட இசைந்திருக்கணும்ன்ற காரியத்தையும் ஆண்டவர் இதுக்குள்ளார வச்சிருக்காரு. இதுதான் சீக்ரெட் அப்படின்னு பவுல் சொல்றாரு. இந்த ரகசியம் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. ரியலி உண்மை சொல்ல போனா இது ரகசியம் ரொம்ப பெருசு. ஹல்லேலூயா. சோ அடுத்து நம்ம பார்க்கலாம். ஆதாமும் அவன் மனைவியும் இருவரும் நிர்வாணிகளாய் இருந்தும் வெட்கப்படாது இருந்தார்கள். இதுதான் கடைசியா இந்த 2வது இதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு ட்விஸ்ட் ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. சோ 2வது அதிகாரம் 25வது வசனம் சொல்லுது, ஆதாமும் அவளுடைய மனைவியும் நிர்வாணிகளா இருந்தாங்க. ஹல்லேலூயா. ஆனா அவங்க வெட்கப்படல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க 2 பேருமே இங்க எப்படி இருக்காங்க? தேவனுடைய மகிமையின் சாயல்ல இருந்தாங்க. ஹல்லேலூயா. அதனாலதான் நிறைய வசனம் இருக்கு. அவர்கள் மகிமையின் சாயலை இழந்தார்கள். they lost தேவனுடைய மகிமையின் சாயல் அப்படின்றது என்னது? தேவனுடைய பிரசன்ஸ்ல அவங்க இருந்தாங்க. அந்த தேவனுடைய பிரசன்ஸ்ல இருக்கும் பொழுது அவர்களுக்கு என்ன தெரியல, நிர்வாணிகள் அப்படின்ற ஒரு காரியம் கிடையாது. ஏன்னா அது பரிசுத்தமான ஒரு பிரசன்ஸ்னால அவங்க கவர் பண்ணப்பட்டிருந்தாங்க. அந்த பரிசுத்தம் அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கும்போது அவங்களுக்கு தன்னுடைய பாடியோ இல்லைன்னா அந்த பாடியில இருக்கிற எந்த ஒரு காரியமும் அவங்களுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. தெரியல. ஏன் அப்படின்னா they covered with the glory of God. க்ளோரி அப்படின்ற அவருடைய அந்த ஆடைய அணிந்திருந்ததுனால அவங்களுக்கு இந்த பாவம், இந்த உலகம் என்கிற அந்த நேக்கட்னஸ், நிர்வாணம் அவர்களுக்கு என்னவாய் தெரியல, காணப்படல. ஹல்லேலூயா. சோ ஆண்டவர் இங்க வந்துட்டு ரொம்ப அழகா வந்து சொல்றாரு. அவங்க நிர்வாணிகளா இருந்தும் அவங்களுக்கு தெரியல. சோ நம்ம வாழ்க்கையிலும் அதே போலதான். பாவம் இந்த உலகத்துல நம்மள என்ன நிறைய பேரை வந்து என்னவா இருக்கு, தட் இஸ் கால் பாவம்னாவே என்னது? நிர்வாணம். அது நேக்கட்னஸ். அந்த பாவம் நம்மளுடைய வாழ்க்கையில இருந்த போது கூட அவருடைய ரட்சிப்பு என்கிற வஸ்திரத்தை நமக்கு கொடுத்து அவர் என்ன பண்ணிருக்காரு? ஹல்லேலூயா. நம்மளுடைய நிர்வாணத்தை அவர் மூடினாரு. ஹல்லேலூயா. நம்மளுடைய பாவம் என்கிற அந்த காரியத்தை மூடினாரு. ஹல்லேலூயா. இப்போ நம்ம எப்படி இருக்கோம்? தேவனுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தினால நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? மூடப்பட்டிருக்கிறதுனால ஹல்லேலூயா. பாவம் என்கிற காரியம் நமக்கு என்னவா இருக்காது? நம்மள ஆட்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. என்றைக்கு இவர்களுடைய வாழ்க்கையில பாவம் வந்ததோ அப்ப அவங்களோட கண்கள் திறக்கப்பட்டு அவங்க சொல்றாங்க, நாங்க நிர்வாணிகளா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு உனக்கு சொன்னது நிர்வாணி அப்படின்னா? சோ பாவம் ஒரு மனிதனோட வரும் பொழுது ஹல்லேலூயா அவங்களுடைய நேக்கட்னஸ் அவங்க பார்க்க ஆரம்பிப்பாங்க. இந்த உலகத்துடைய காரியத்தை அவங்க பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஹல்லேலூயா. ஆனா அது வரைக்கும் அவங்க வாழ்க்கையில பாவம் இல்லாத போது அவர்கள் தேவனுடைய மகிமையின் சாயல்ல இருந்ததுனால இந்த பாவம் அவர்களை ஆட்கொள்ள முடியல. அவங்களால அந்த பாவத்தை பார்க்க முடியல. they covered with the presence of God. hallelujah. சோ இன்றைக்கு நம்ம ஒவ்வொரு பிள்ளைகளுமே நம்ம வாழ்க்கையில சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம் இதுதான். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில என்ன ஆயிடக்கூடாது, ஒரு நாளும் இந்த பாவம் என்கிற காரியம் ஹல்லேலூயா வந்துடக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்லி ஏசப்பாட்டு நம்ம கேட்கலாம். நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரோமருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 23வது வசனம் வேகமா எடுக்கலாம். அந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும் பார்த்துட்டு நம்ம வந்து அடுத்து நம்ம போகலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 23வது வசனம் படிக்கலாமா? ஹல்லேலூயா. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை பெற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். அதாவது இலவசமாய் அவருடைய கிருபை, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. சோ இப்ப இந்த தேவ மகிமையதான் எல்லாருமே இழந்துட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த ஆதாம் வந்துட்டு பாவம் செஞ்சதுனால தேவ மகிமையை இழந்துட்டாங்க. இந்த கார்டன் ஆஃப் ஈடன் உள்ள மிக முக்கியமான காரியம்,
இந்த 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 ஏதேன் தோட்டம், இட்ஸ் ஃபுல் ஆஃப் பிரசன்ஸ் ஆஃப் காட். இட் இஸ் பிரசன்ஸ். ஹalleluya. இந்த பிரசன்ஸ் அவங்க எப்ப இழந்தாங்க அப்படின்னா பாவம் வந்ததுக்கு அப்புறம். ஹalleluya. அதனாலதான் நிர்வாணிகளா இருந்தும் வெட்கப்படாது இருந்தார்கள். அவங்களுக்கு தெரியல ஆண்டவர் அதை பரிசுத்தமான ஒரு பாடியா பண்ணாரு. இன்றைக்கு இந்த இது இப்ப ஆண்டவர் ட்ரெஸ் உடுத்திட்டாரு. இப்ப பிசாசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், எல்லாரையும் ட்ரெஸ் உடுத்த விடாம பண்ணிட்டு இருக்கான். இதுதான் பிசாசனுடைய தந்திரம். ஹalleluya. பிசாசு என்ன பண்ண விரும்புறான், இப்போ எல்லாரையும் நேக்கட் ஆக்க விரும்புறான். அதனாலதான் இன்னைக்கு இந்த உலகம் எப்படி போயிட்டு இருக்கு, ரொம்ப கேவலமான ஆடைகளையும், ரொம்ப கேவலமான அட்ராக்ஷன்லயும், ரொம்ப கேவலமான காரியத்திலையும் விழுந்து போறதுக்கு காரணம் ஹalleluya ஆண்டவர் உடுத்தின, ஆண்டவர் கொடுத்த அந்த ரட்சிப்பை இழந்து போகிறதுக்கு இப்ப பிசாசு பண்ணிட்டு இருக்கான். முதல்ல ஆண்டவருடைய பிரசன்ஸ்ல இருந்த அவங்களுக்கு அவன் என்ன பண்ணிட்டான், ஹalleluya அவன் என்ன பண்ணான், பாவத்தை கொண்டு நிர்வாணிகள் அப்படின்றத காமிச்சு கொடுத்தான். ஆண்டவர் அந்த பிரசன்ஸ்லயும் என்ன பண்ணாரு, அவங்களுக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை, தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து நம்ம எல்லாருக்கும் ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்தாரு. இந்த வஸ்திரத்தை இப்ப இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், களையணும், இவங்க எல்லாரும் என்ன ஆகணும், தேவ மகிமையற்றவர்களா மாறணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், இந்த உலக ஜனங்களையும் உலக மக்களையும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனுடைய அந்த பாவத்திற்குள்ளாக ஆக்கிட்டு இருக்கான். ஹalleluya. சோ எல்லா இடத்துலயும் நீங்க இங்க எல்லாமே இட் இஸ் அகைன்ஸ்ட் த பைபிள். த பீப்புள், இந்த உலகத்துல நடந்துட்டு இருக்க பல காரியங்களும் ஆமென். ஆண்டவர் கணவனும் மனைவியுமா படைச்ச இப்போ அந்த ஓரினை சேர்க்கை அப்படின்ற காரியம் வந்துருச்சு. ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணுன்ற காரியம். இது ஆண்டவருடைய நியமம் கிடையாது. எதெல்லாம் ஆண்டவர் சொன்னாரோ அது எல்லாத்துக்கும் அகெயின்ஸ்டா பண்றதுதான் சாத்தான். ஹalleluya. இப்போ கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயே, சர்ச்சஸ்லயே இந்த ஓரினை சேர்க்கை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நேத்து ஒரு நியூஸ்ல ஒரு வீடியோ எனக்கு நான் பார்த்துட்டு இருக்கும் போது எனக்கு காமிச்ச போது, நான் பார்க்கும்போது எனக்கே வேதனை ஆயிடுச்சு. ஆண்டவருடைய மகிமையின் சாயலை திருப்பி கொண்டு வரதுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொண்டு அவரை போல மாறணும், இயேசுவோட இணைஞ்சிருக்கணும். அந்த இசைந்திருக்கிற அனுபவத்துல வந்தா மட்டும்தான் தேவ மகிமையில நம்ம நிற்க முடியும். ஹalleluya. ஆண்டவர் அழகா சொல்றாரு, மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள். ஹalleluya. அவர்கள் நிர்வாணிகளாய் இருந்து வெட்கப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் அந்த இசைந்திருக்கிற அனுபவம். தேவனோடு கூட இசைந்திருந்தால் மாத்திரம்தான் நம்ம எப்படி இருக்க முடியும். ஹalleluya. இந்த உலகத்துல எவ்வளவு பாவம் வந்தாலும் நம்மள அது ஆட்கொள்ள முடியாது. நம்மள அந்த பாவம் என்கிற வெட்கத்துக்குள்ள நம்மளை கொண்டு போக முடியவே முடியாது. Because we are united or we are connected with the body of Christ. தேவனோடு இணைக்கப்பட்ட மனவாட்டியினுடைய சரீரம் இது. இந்த சரீரத்தை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, பாவம் என்கிற காரியமோ ஹalleluya உலகம் என்கிற காரியமோ உங்க சரீரத்துல வரவே கூடாது, உங்க வாழ்க்கையில அது வரவே கூடாது. Because we are நம்ம destroying the body of Christ. நம்ம ஆண்டவருடைய மாம்சத்துல இணைக்கப்பட்ட பொழுது நம்மளுடைய சரீரம் எப்படி இருக்கணும், ஆமென், தூய பலியாய், ஜீவ பலியாய், பரிசுத்தமாய் ஆண்டவருக்கு முன்பாக கொடுக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற ஈவன் த ட்ரெஸ்ஸிங், ஹalleluya, நம்மளுடைய உடைகளா இருக்கட்டும், நம்மளுடைய நடைகளா இருக்கட்டும், நம்மளோட பேச்சா இருக்கட்டும், everything should be holy. ஆமென். ஆண்டவருடைய பார்வைக்கு முன்னாடி பரிசுத்தமாய் வாழ நம்மள கற்றுக்கொள்ளணும். ஒருவேளை நம்ம விழுந்து போனாலும் திரும்பியும் எழும்பி ஆண்டவருக்கு முன்பாக பரிசுத்தத்தோடு கூட, ஆண்டவரே எங்க வாழ்க்கையை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பான்னு சொல்லி கொடுக்கணும். இந்த இசைந்திருக்கிற அனுபவம் இல்லாததுனாலதான் ஆமென், என்னைக்கு ஆதாம விட்டு ஏவாளு பிரிஞ்சாங்களோ, நீங்க பாக்கலாம், ஏவாள் கிட்டதான் சாத்தான் பேசுறான். சாப்பிட்ட உடனே கனியை யாரு கொண்டு போய் கொடுக்குறா, ஆதாம்க்கு. அப்போ ஆதாம் அங்க இல்ல. சோ என்னைக்கு இவங்க செப்பரேட் ஆனாங்களோ பிசாசினுடைய ஒர்க் ஸ்டார்ட் ஆகுது. என்னைக்கு நம்ம ஆண்டவரை விட்டு பிரிய ஆரம்பிக்கிறோமோ பிசாசினுடைய வலைக்குள்ளாக நம்ம போக ஆரம்பிக்கிறோம்னு அர்த்தம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, புருஷனோடு கூட மனைவியானவள் இசைந்து இருக்கணும். திஸ் இஸ் த சீக்ரெட் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான சீக்ரெட் இதுதான்.
ஹalleluya. ஆதி ஆகமத்திலே ஆண்டவர் சொல்லிட்டாரு, பிரிஞ்சு போகாதீங்க. ஹalleluya. அது உலகத்துக்குரிய கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய மணவாட்டி மணவாளனா மணவாளன் மணவாட்டியா இருந்தாலும் சரி, இசைந்திருக்கிற அனுபவத்துல இல்ல அப்படின்னு சொன்னா பிசாசு என்ன ஆவான், ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவா. அந்த தேவனுடைய மகிமை இழந்து போகாம இருக்கணும்னா நம்ம ஆண்டவரோடு கூட இசைந்து இருக்கணும். ஹalleluya. ஆண்டவரோடு கூட நடக்கணும், அவரோடு கூட இருக்கணும். இந்த உலக காரியத்தை ஒரு நாளும் நம்மளுடைய லைஃப்ல கொண்டு வரக்கூடாது, நம்மளுடைய பாடியில கொண்டு வரக்கூடாது. ஹalleluya. பரிசுத்தமா இந்த பாடியை நம்ம என்ன பண்ணணும், பாதுகாக்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். God, I want to present my body as a living sacrifice. என்னுடைய உடலை நான் ஜீவ பலியா பரிசுத்தமான உங்களுக்கு கொடுக்கணும் ஆண்டவரே. ஹalleluya. சோ இந்த ராத்திரி நேரத்துல நம்ம எல்லார்கிட்டயும் ஆண்டவர் இததாங்க சொல்லிட்டு இருக்காரு. ஹalleluya. புரிஞ்சுதா எல்லாருக்கும் இது வரைக்கும்? தேவன் எதை மீன் பண்றாரு? இந்த அதிகாரத்திலேயே ஆண்டவர் எல்லா சீக்கிரட்டையுமே வச்சுட்டாரு இல்லையா? ஹalleluya. அவர்கள் நிர்வாணிகளா இருந்து என்ன ஆகல, ஆமென், அவர்கள் வெட்கப்படாதிருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஹalleluya, நம்ம வாழ்க்கையில இந்த நேக்கட்னஸ் அப்படின்றது வந்துட்டு பரிசுத்தம் நம்மள கவர் பண்ணிடுச்சு. அப்போ பாவம் என்கிற அந்த வெட்கம் நம்மளை ஆளுகை செய்யவே செய்யாது. ஹalleluya. அப்ப நம்ம என்ன பண்ணணும், அவரோடு கூட இசைந்திருக்கிற அனுபவத்துக்குள்ளாக வரணும். ஹalleluya. Praise the Lord. சோ தேவன் நம்ம ஒவ்வொருத்தவங்களையும் அவரோட இணைந்திருக்கிற அனுபவம், இந்த கோர் வச்சுதான் கடைசி வரைக்கும் ஆண்டவர் சொல்லுவாரு. இந்த ஹோல் பைபிளும் இததான் மென்ஷன் பண்ணுது. ஹalleluya. ஒரு கூட்டத்தை ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, அவருடைய மனவாட்டி சபையாய் பரிசுத்தமான ஒரு மனவாட்டியாய் கொண்டு போகிறதுக்கு ஆண்டவர் ஆயத்தம் பண்ணிட்டு இருக்காரு. ஹalleluya. அது நீங்களும் நானும் தான். இந்த மனவாட்டி என்கிற இந்த சபையை நம்ம என்ன பண்ணணும், பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். ஹalleluya. அவரோடு இசைந்திருக்கிற அனுபவத்தில் இருந்து வேறு பிரிக்க கூடாது, தனியா ஆக்க கூடாது. ஹalleluya. So this is what God is teaching us today. Amen. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. So அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த சாப்டர்ல என்னெல்லாம் காரியங்கள் நம்ம இதுவரைக்கும் பார்த்திருக்கோம் அப்படின்னு சொன்னா அப்படியே நீங்க எழுதி வச்சுக்கோங்க. பார்த்தது அண்ட் பார்க்க போறது. இந்த 2வது சாப்டர்ல நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் இங்க கடவுள் அண்ட் மனிதர்கள் அப்படின்ற ஒரு காரியத்தை கொண்டு வந்தார் இல்லையா? ஆண்டவர், அதுக்கப்புறம் மனிதனும் மனுஷியும். அப்படின்னா மனிதர்களும் ஆண்டவருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்ப ஆண்டவர் காமிச்சாரு. ஹalleluya. அவங்க 2 பேரோட கூட பேசுறது, அவங்க 2 பேரோட கூட நடக்கிறது, அவங்க 2 பேரும் கூட. அப்போ ஆண்டவர் மனிதனுக்கும் கடவுளுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத இந்த 2வது அதிகாரத்துல ஆண்டவர் பேசுறத நம்ம பார்க்கலாம். அடுத்து காட் அண்ட் விமன், ஃபர்ஸ்ட் ஆதாமுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். அடுத்து காட் அண்ட் விமன், ஆண்டவர் மனுஷியோடு கூட உள்ள அந்த ரிலேஷன்ஷிப்ப ஆண்டவர் காமிச்சாரு. அல்லேலூயா. ஏவாளோட கூட ஆண்டவர் உண்டாக்கி அவளை கொண்டு போய் மனிதனிட்ட ஒப்பு கொடுக்கிறது, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பையும் ஆண்டவர் அங்க காண்பித்ததை நம்ம பாக்குறோம். அடுத்து காட் அண்ட் த ஃபேமிலி, ஆண்டவர் கடவுள் அவங்களுக்கு கீழே உள்ள இந்த தலைமுறைகள் இல்லைன்னா குடும்பங்களுடைய காரியம் எப்படிப்பட்டது அப்படின்றத இந்த 2வது அதிகாரத்துல காடும் குடும்பமும் எப்படி அப்படின்றத ஆண்டவர் காண்பித்தாரு. இதெல்லாமே நீங்க பார்க்கலாம். முதல்ல மனிதனுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப், மனுஷிக்கு 2 பேருமே நீங்க வச்சுக்கலாம். மனிதன் மனுஷி மனிதர்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை எப்படி இருக்கணும், ஆண்டவரோடு கூட நம்ம எப்படி நடக்கணும் அப்படின்றத ஆண்டவர் தெளிவா இந்த வசனத்துல சொல்லியிருக்காரு இந்த அதிகாரத்துல. அடுத்து குடும்பம் எப்படி இருக்கணும். ஆமென். ஹalleluya. பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை அப்படின்னா தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க வேண்டிய ஒரு நேரம், ஒரு மகனுக்கும் ஒரு மகளுக்கும் அவங்க கல்யாணம் ஆகும்போது அவங்க தனியா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும் அப்படின்ற காரியத்தையும் ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. ஹalleluya. அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா மேன் அண்ட் உமன், ஒரு மனிதனுக்கும் மனுஷிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும், ஹalleluya, அவங்க 2 பேரும் எப்படி வாழணும் அப்படின்ற காரியத்தையும் இந்த 2வது அதிகாரத்துல ஆண்டவர் சொன்னாரு. அடுத்து இந்த 2வது அதிகாரத்துல மிக முக்கியமான காரியம் இந்த தோட்டம், அதில் உள்ள கனிகள். ஹalleluya.
சோ இந்த தோட்டத்துல ஆண்டவர் எல்லா விதமான கனிகளை வச்சாரு. எல்லா விதமான என்ன சொல்றது, மரம், செடி, கொடிகள் எல்லாத்தையும் ஆண்டவர் வைத்தாரு. அதுல அந்த 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 தோட்டத்தில் உள்ள மிக முக்கியமான கனிகளை குறிச்சு நம்ம பார்த்தோம். ஹல்லேலூயா. நன்மை தீமை அறியத்தக்க கனி, சகலவித புசிப்புக்கு பார்வைக்கும் அழகான நலமுமான விருட்சங்களையும் ஆண்டவர் கொடுத்தாரு. ஹல்லேலூயா. ஜீவ விருட்சத்தின் கனியையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்தாரு. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கைக்கு தேவையானதோ, இந்த உலகத்துக்கு தேவையான காரியங்களையும் ஆண்டவர் வைத்தாரு. அதோட சேர்த்து என்ன பண்ணாரு, இந்த உலகத்துல தீமையான காரியங்களையும் நீங்க அறிந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக, ஆமென், இந்த உலகத்துல நமக்கு தெரியும் எல்லாமே நல்ல கனிகள் கிடையாது. ஆண்டவர் படைக்கும் போது நல்லது என்று கண்டார் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆனா இந்த உலகத்துலதான் ஆண்டவர் நிறைய பாய்சனஸ் ஃப்ரூட், நிறைய வந்து பல பழங்கள் பார்க்க நல்லா இருக்கும். ஆனா அது சாப்பிட முடியாது. ஏன்னா அது பாய்சன் ஃப்ரூட்டா இருக்கும். ஹல்லேலூயா. ஆனா அது வேற காரியங்களுக்கு பயன்படுமா இருக்கும். நம்மளால சாப்பிட முடியாது. அதே கான்செப்ட் தான் இங்கேயும் ஆண்டவர் வச்சாரு. ஆமென். நம்ம சாப்பிடுறதுக்கு இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் என்னது? பார்வைக்கு நலமும், எப்படி இருக்கா, அழகு, புசிப்புக்கு நலமான கனிகளை வச்சாரு. அது இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதம். உனக்கு நீ பாக்குறது, உன்னோட வாழ்க்கைக்கு நலமுமான சில காரியங்கள், இந்த உலகத்துல நீ வாழ்றதுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதத்தையும் உனக்கு வச்சிருக்கேன். அடுத்து ஜீவ விருட்சம், எட்டர்னல் லைஃப், நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறதுக்குரிய ஜீவ விருட்சத்தையும் அங்க ஆண்டவர் வச்சாரு இந்த தோட்டத்துல. அடுத்து இந்த உலகத்துல நம்ம பண்ணக்கூடாத தீமையான காரியங்கள் சிலது இருக்கு. அதையும் நீ பார்த்துட்டு இருப்ப. அதை நீ பண்ணக்கூடாதுன்றதுக்காக அதை நான் அங்க வச்சிருக்கேன். இந்த 3 காரியமே இந்த ஏதேன் தோட்டத்துல இருந்தது. அதே போலதான் இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில இந்த 3 காரியத்தையும் ஆண்டவர் வச்சிருக்காரு. நம்ம என்னத்தை சூஸ் பண்றோம்ன்றதுதான் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. சோ இந்த அதிகாரத்துலதான் ஆண்டவர் அந்த கார்டனையும் வச்சாரு. 3 விதமான அந்த பழங்களையும் ஆண்டவர் வச்சாரு. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். சோ அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த 2வது அதிகாரத்துல மிக முக்கியமா என்னென்னலாம் ஆண்டவர் கமாண்ட் பண்ணாரு. ஹல்லேலூயா. சோ அப்படியே நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் தான் நம்ம 3rd அதிகாரத்துக்கு போறதுக்கு முன்னாடி நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ என்னெல்லாம் ஆண்டவர் கமாண்ட் பண்ணாரு? 2வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுது. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் என்ன கமாண்ட் பண்ணார்னா, ஆடம் நாட் டு ஈட் த ஃப்ரூட். ஆண்டவர் ஃபர்ஸ்ட் கமாண்ட் பண்ணது எதை சாப்பிடக்கூடாது, எதை சாப்பிடணும்ன்றத கமாண்ட் பண்ணார். கமாண்டா தான் சொன்னார். நீ அதை சாப்பிடும் நாளில் சாகவே சாவாய் அப்படின்னாரு. அதை நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. புசிக்க வேண்டாம். It is a commandment of God. Hallelujah. ஆனா அந்த கமாண்ட்மெண்ட்டையே யாரு மீறிட்டா? இவங்க மீறிட்டாங்க. நமக்கு கட்டளைன்னு ஒண்ணு கொடுத்தது என்னத்துக்கு? அது கண்டிப்பா பண்ண கூடாது. சிலது ஆண்டவர் சாய்ஸா வச்சிருந்தாரு. சிலது ஆண்டவர் கமாண்டா சொன்னாரு. இந்த பழத்தை மட்டும் சாப்பிடாத அப்படின்றத கமாண்டா ஆண்டவர் சொன்னாரு. அடுத்து வந்து என்ன சொன்னார்னா, 2வது கமாண்ட் என்ன ஆண்டவர் சொன்னாரு? எல்லா அனிமல்ஸ்க்கும் நீ பேர் வையு அப்படின்னு சொன்னாரு. அடுத்து வந்து என்ன கமாண்ட் ஆண்டவர் சொன்னாரு அப்படின்னு சொன்னாக்க, என்ன ஆண்டவர் கிட்ட சொன்னாரு அப்படின்னா, யூ ஹேவ் டு ஒர்க். இந்த கார்டன்ல நீ வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு கமாண்டா சொன்னாரு. சோ இது உலக பிரகாரமாவும் இருக்கும், ஆவிக்குரிய வாழ்க்கையும் இருக்கும். இந்த உலக பிரகாரமான காரியங்களும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான காரியத்தை செய்யறதுக்கு நம்ம வேலை பார்க்கணும். வேலைன்ற விஷயத்த ஆண்டவர் ஆதியாகமம் 2வது அதிகாரத்திலே சொல்லிட்டாரு. யூ ஹேவ் டு ஒர்க் ஃபார் த கார்டன். யூ ஹேவ் டு ஒர்க் ஃபார் யுவர் ஃபேமிலி. ஒர்க் அப்படின்றது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவர் நியமிச்ச ஒரு காரியம். சோ வேலை பார்க்கணும். அதுதான் இது வந்து இப்ப எல்லாருமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல. இதெல்லாமே எங்க இருந்து வந்ததுதான்? அல்லேலூயா. எல்லாமே இங்க இருந்து வந்ததுதான். ஒரு குடும்பத்துல எப்படி இருக்கணும், ஒரு குடும்பம் எப்படிப்பட்டதா மாறணும், இந்த குடும்பத்துல உள்ள புருஷனுடைய அந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், ஹெட் ஆஃப் த ஃபேமிலி அப்படின்னும் போது அவன் இங்க எப்படி இருக்கணும், இது எல்லாத்தையும் ஆண்டவர் எங்க சொல்லி கொடுத்துட்டாருன்னா 2வது அதிகாரத்திலேயே சொல்லிட்டாரு. ஹல்லேலூயா. எதுவுமே புதுசு கிடையாது. இட்ஸ் ஆல் ஃப்ரம் த பைபிள். ஹல்லேலூயா. சோ அப்ப ஆண்டவர் வந்து இங்க சொல்றாரு, நீ வேலை பார்க்கணும். அப்ப ஆவிக்குரிய வேலையும் நம்ம பார்க்கணும், நம்ம வீட்டுக்குரிய வேலையும் நம்ம பார்க்கணும். அது மனைவியா இருந்தாலும், கணவனா இருந்தாலும் எல்லாருக்குமே ஆண்டவர் வேலையை வச்சிருக்கார். சோ ஒர்க் இட் இஸ் மஸ்ட் ஃபார் எவ்ரிபடி. சோம்பேறியா நம்ம இருக்கக்கூடாது அப்படின்ற காரியத்தையும் ஆண்டவர் இங்க சொல்லிட்டாரு. ஹல்லேலூயா. அடுத்து நீங்க என்னென்னலாம் காரியங்கள் நீங்க இங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, இந்த 2வது அதிகாரத்துல ஆண்டவர் வந்துட்டு ஆதாம் கிட்ட இருந்து
ஏவாளை உருவாக்குன காரியத்தை நம்ம பாக்குறோம். அடுத்து வந்துட்டு ஒரு மனிதனோடு கூட மனைவி இசைந்திருக்கிற காரியத்தை நம்ம பார்த்தோம். அடுத்து வந்துட்டு அவங்க நேக்கடா இருந்தாலும் நிர்வாணிகளா இருந்தும் வெட்கப்படாது இருந்தார்கள் அப்படின்ற காரியத்தை இந்த 2வது அதிகாரத்துல மொத்தமா நம்ம பார்த்தோம். ஹல்லேலூயா. அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த அதிகாரங்கள்ல மிக முக்கியமான காரியம் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவர் வந்துட்டு ஏவாள வந்து பெர்ஃபெக்ட்டான ஒரு ஹெல்ப்பா ஆடம்க்கு பாக்குறாரு. ஏற்ற துணையா ஆண்டவர் பாக்குறாரு. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு காரியம். நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் எந்த ஒரு காரியத்தை உருவாக்குனாலும் அது ஏற்றதான்னு சொல்லி பார்த்துதான் கொடுப்பாரு. ஹல்லேலூயா. அப்படி இல்லைன்னா நமக்கு கொடுக்க மாட்டாரு. அப்ப நீங்க தெரிஞ்சுக்கணும், எந்த ஒரு ஹெல்ப் இப்போ ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன், ஆதாமுடைய எலும்பு ஆண்டவர் எடுத்து பண்ணாரு. இப்போ எலும்பு எடுத்து பண்ணும்போது அவங்களுக்கு வேதனையா இருந்திருக்கலாம், அவங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கும், நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒண்ண இழந்துட்டோமே அப்படின்னு. ஆனா அந்த இழப்புல ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு பிளெஸிங்க கொண்டு வந்து கொடுக்கிறாரு ஆதாம்க்கு, தட் இஸ் ஏவாளு, இல்லையா? ஆனா இன்னொரு விஷயமும் இருக்கு, அது பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. உங்க வாழ்க்கையில எந்த ஒரு காரியமும் டிலே ஆகி கிடைக்குது. ஆதாமுகிட்ட இருந்து லேட்டரா தான் ஏவாள் வராங்க, இல்லையா? அப்ப நம்ம வாழ்க்கையிலயும் ஒரு விஷயம் லேட்டரா நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அயர்ந்த நித்ரையில தான் ஆண்டவர் உருவாக்குறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அயர்ந்த நித்ரை அப்படின்றது ஆண்டவருடைய பிரசன்ஸ், இல்லைன்னா அவரோடு கூட பேசுற அனுபவம். ஹல்லேலூயா. இங்க இந்த இடத்துல ஆமென். அவருடைய மகிமையில தான் என்ன பண்ணாரு, ஏவாள உருவாக்குனாரு, இல்லையா? சோ நம்ம வாழ்க்கையில சில நேரத்துல நம்மளும் அப்படிதான் ஆண்டவர் வந்து நம்மள கொஞ்சம் ரெஸ்ட் கொடுப்பாரு. நீ ரெஸ்ட் எடுப்பா. ஆமென். உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு ஒரு ஏற்ற காரியத்தை நான் வந்து என்ன பண்ண போறேன், பெர்ஃபெக்ட்டா ஒரு ஹெல்ப்ப நான் வந்து பெர்ஃபெக்ட்டான ஒரு காரியத்தை உனக்கு கொடுக்க போறேன். அப்ப உங்க வாழ்க்கையிலும் நம்மளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் எந்த ஒரு கிஃப்ட லேட்டா கொடுத்தாலும், எந்த ஒரு கிஃப்ட கொண்டு வந்தாலும் அது பெர்ஃபெக்ட்டா பெர்ஃபெக்ட்டான டைம்ல பெர்ஃபெக்ட்டா ஆண்டவர் வந்து உங்களுக்கு கொடுப்பாரு. ஏற்ற துணையை ஆண்டவர் வந்து யாருக்கு கொடுத்தாராம்? ஆதாமுக்கு கொடுத்தாரு. அப்போ உங்க வாழ்க்கையிலயும் என் வாழ்க்கையிலும் ஆண்டவர் பெர்ஃபெக்ட்டான ஒரு துணைய, பெர்ஃபெக்ட்டான ஒரு கிஃப்ட ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாரு. அது கல்யாணமா இருக்கலாம், அது உங்க வாழ்க்கையில இருக்கிற பிளெஸ்ஸிங்கா இருக்கலாம், உங்க வாழ்க்கையில இருக்கிற மிரக்கிளா இருக்கலாம். எல்லாமே என்னதான்? பெர்ஃபெக்ட்டா ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாரு. ஏற்ற காரியத்தை, ஏற்ற துணைய, ஏற்ற ஒரு ஒரு பிளெஸ்ஸிங்க ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கொடுப்பாரு. ஹல்லேலூயா. நம்புறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அடுத்து ஆண்டவர் சொல்றாரு இந்த வசனத்துல, காட் வாண்டட் ஈவ் டு பி வித் ஆடம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஏற்ற துணை எப்படி இருக்கணும்? இது வந்து மேரேஜுக்கும் இங்க இருக்கிற நிறைய பேரு மேரிட் விமன் தான், மேரேஜ் ஆக போறவங்க தான். அப்படி சின்ன பிள்ளைங்களா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். ஆனா இங்க ஆண்டவர் அந்த மேரேஜ் குறிச்சு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஏற்ற துணையை தான் ஆண்டவர் கொடுத்திருக்காருன்னா கடைசி வரைக்கும் எப்படி இருக்கணும்? யூ ஹேவ் டு கிளீவ் unto the man. அந்த மேனோடு கூட, அந்த கணவனோடு கூட இசைந்திருக்கணும்ன்ற குடும்பத்தினுடைய காரியத்தையும் ஆண்டவர் இங்க சொல்லி கொடுக்கிறாரு. அடுத்து இந்த அதிகாரத்துலதான் பார்த்தோம், ஆண்டவர் ஏவாள ஆடம் கிட்ட கொண்டு வந்து கொடுக்கிறாரு. அப்படின்னா உன் கையில ஒப்படைச்சிட்டு நீதான் அதை டேக் கேர் பண்ணணும். அப்போ உங்க வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய அர்த்தத்துல பாத்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில ஒரு காரியத்தை கொடுக்கிறாரு அப்படின்னா அதை நீங்க தான் என்ன பண்ணணும்? டேக் கேர் பண்ணணும். அதை ஹேண்டில் பண்ண கத்துக்கணும். ஹல்லேலூயா. என்கிட்ட ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னு சொல்லி அது பணமா இருக்கலாம், அது உங்க வாழ்க்கையா இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற ஆசீர்வாதமா இருக்கலாம். ஆண்டவர் கொடுத்த காரியத்தை யூ ஹேவ் டு பி ஹேண்டில் வித் கேர்ஃபுல். ஹல்லேலூயா. ரொம்ப கேர்ஃபுல்லா அதை செலவு பண்ணவா இருக்கட்டும், உங்க குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு காரியத்தை டீல் பண்றதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே எப்படி ஆண்டவர் ஏவாள கொண்டு ஆதாம் கிட்ட கொடுத்த போல ஆண்டவர் நம்ம வாழ்க்கையிலையும் பல காரியத்தை நம்ம கையில கொடுக்கும் போது அதை பத்திரமாய் அதை கேர்ஃபுல்லா நம்ம என்ன பண்ணணும்? கடைசி வரைக்கும் அதை ஹேண்டில் பண்ண கத்துக்கணும். ஹல்லேலூயா. அது மாதிரிதான் இங்க ஏவாள ஆண்டவர் வந்து ஆதாம் கிட்ட கொடுக்கிறாரு. உங்க குடும்பத்தையும் நீங்க அப்படிதான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற காரியத்தை ஆண்டவர் இங்க சொல்லி கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. அடுத்து அடுத்து இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த அதிகாரங்கள்ல மிக முக்கியமான காரியம் என்ன ஆண்டவர் சொன்னார் அப்படின்னா, ஈக்குவாலிட்டி. ஆமென். 2 பேருக்கும் உள்ள ஈக்குவாலிட்டிய சொல்றாரு. திஸ் இஸ் நவ் போன் ஆஃப் மை போன். என்னுடைய எலும்புனுடைய எலும்பு. அப்படின்னா எல்லா காரியத்திலையும் கணவன் மனைவி ஈக்குவலா இருக்கணும்.
இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன இருக்கக்கூடாது, பெருமை வரக்கூடாது குடும்பத்துல. நான் பெருசு நீ பெருசுன்ற பெருமை குடும்பத்துல வந்துச்சு அப்படின்னா அது அகைன்ஸ்ட் ஆஃப் காட்ஸ் கமாண்ட்மெண்ட். ஆண்டவர் இங்க வந்து கமாண்ட தான் சொல்றாரு. 2 பேரும் எப்படி இருக்கணும், ஒரே ஈக்குவலா தான் இருக்கணும். 2 பேருடைய வேலைகள் டிஃபரெண்டா இருக்கலாம். ஆனா 2 பேருக்குள்ள பொறுப்புகள் வந்துட்டு என்னவா இருக்கும், வேலைகள் ஒரு வேலை டிஃபரெண்டா, பொறுப்புகள் டிஃபரெண்டா இருக்கலாம். ஆனா 2 பேருமே ஈக்குவலி ஆத்தரைஸ்ட். 2 பேருக்குமே ஆண்டவர் ஈக்குவலா ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, ஆனர் பண்ணிருக்காரு. 2 பேருமே ஈக்குவலா ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, வச்சிருக்காரு. ஹalleluya. சோ இந்த ஈக்குவல வந்துட்டு இப்போ நம்மளுடைய இந்தியால இல்லனா எல்லா இடத்துலயும் 2 பேரும் ஒண்ணு, 2 பேருக்கு ஈக்குவலா சொன்னா, ஆனா ஆண்டவரே அங்க வந்து என்ன பண்ணிருக்காரு, 2 பேரும் ஈக்குவலா தான் வச்சிருந்தாரு. அங்க படைக்கும் போது 2 பேருமே ஒண்ணா தான் ஆண்டவர் வச்சாரு. ஏன்னா நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள்னு சொன்னாரு. நீங்கள் 2 பேரும் இதை ஆண்டு கொள்ளுங்கள். நீ போய் ஆண்டு கொள்ளுன்னு சொல்லவே கிடையாது. ஆண்டவர் 2 பேரையும் பார்த்து தான் சொன்னாரு. நீங்கள் இதை ஆண்டு கொள்ளுங்கள். நீங்க இத வந்துட்டு பலுகி பெருகுங்க. 2 பேரையும் பார்த்து தான் ஆண்டவர் பிளஸ் பண்றாரு. ஹalleluya. God never separated womenையும் மேனையும் ஆண்டவர் செப்பரேட் பண்ணவே இல்ல இந்த விஷயத்துல. ஹalleluya. அவங்களுடைய தன்மைகளை செப்பரேட் பண்ணாரே தவிர அந்த கேரக்டர்ஸ் செப்பரேட் பண்ணாரே தவிர அவங்களோட பொறுப்புகளை செப்பரேட் பண்ணாரே தவிர 2 பேருமே ஆண்டவர் ஈக்குவலா பொறுப்புகளை கொடுத்தாரு, ஈக்குவலா ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு, ஈக்குவலா அவங்களோட வாழ்க்கையை வாழணும்ன்றதுதான் தேவனுடைய திட்டம். ஹalleluya. அவன் மாம்சத்தினுடைய மாம்சம் 2 பேருமே ஸ்டிக் டுகெதர். ஒரு குடும்பத்தை வந்து எப்படி நடத்தணும் அப்படின்னா, நீங்க வாலிப பிள்ளைங்களும் இருப்பீங்க, பெரியவங்க எல்லாருமே இருக்கீங்க ரைட்டா. ஒரு குடும்பத்தை வந்து எப்படி நடத்தணும்னா, ஹalleluya, நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புல ஒண்ணா நடத்தணும். சோ சப்போஸ் இப்ப வந்து கணவர் வந்து அப்படி இல்ல, அவரு வேற மாதிரி இருக்காரு, அந்த மாதிரி இருக்கிற அந்த டைம்ல நீங்க தான் அந்த பொறுப்பை எடுக்கணும். ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை ஹalleluya ஆண்டவரோடு கூட இணைஞ்சு நம்ம குடும்பத்தை என்ன பண்ணணும், ரன் பண்ணணும் அப்படின்ற காரியத்தையும் இங்க ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்காரு. ஹalleluya. அடுத்து நீங்க பார்க்கலாம், நம்மளுடைய ஐடென்டிட்டி ஆண்டவர் சொன்னாரு. விமன், மேன் அப்படின்ற ஐடென்டிட்டி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஐடென்டிட்டியை தான் இன்னைக்கு பிசாசு மாத்திட்டு இருக்கா. ஹூ இஸ் மீன் ஹூ ஆர் யூ இன் கிரைஸ்ட், அது ஒன்னாவது ஐடென்டிட்டி. அடுத்து நீ யாரு அப்படின்ற ஐடென்டிட்டியும் நமக்கு இப்ப நமக்கு வந்து எல்லா பிள்ளைங்க மத்தியிலையும் நீ ஆணா இரு, நீ பெண்ணா இரு, பெண்ணை பார்த்து நீ ஆணா மாறிக்கலாம், ஆணை பார்த்து நீ பெண்ணா மாறிக்கலாம். அது போய் இப்ப எப்படி வந்துருச்சு அமெரிக்கால வந்து நியூவா இப்போ நீங்க பாக்கலாம். இங்க வந்து ரொம்ப கொடுமையா இருக்கு. என்னன்னா ஆணு பெண்ணு கூட இல்ல. இப்ப நீ என்ன வேணாலும் இருக்கலாம். ஆடா மாறிக்கலாம், மாடா மாறிக்கலாம், பூனையா மாறிக்கலாம், ஒரு பெண்ணா மாறிக்கலாம், திங்ஸா கூட நீ மாறிக்கலாம். அப்படி பிள்ளைங்களுடைய மனசுல பிசாசு கேவலமான காரியங்களை ஐடென்டிட்டியா மாத்திட்டு இருக்கான். ஹalleluya. இப்ப இந்த ஆணும் பெண்ணுன்ற ஐடென்டிட்டி ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்காரு. இந்த ஐடென்டிட்டியை we cannot change it because God given the images to us. நம்ம ஆண்டவரை போல உருவாக்கப்பட்டவங்க. ஹalleluya. இந்த பைபிள் நமக்கு அப்படிதான் டீச் பண்ணுது. ஆமென். நம்ம இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள என்ன ஐடென்டிட்டில இருக்கோம், அவருடைய பிள்ளையா இருக்கிறோமா, இல்ல நம்ம எப்படி இருக்கோம், அது ரொம்ப முக்கியம். அடுத்து உங்களுடைய ஐடென்டிட்டி மேன் விமன் என்ற ஐடென்டிட்டிய நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, மாத்தக்கூடாது. இது தேவன் கொடுத்த ஐடென்டிட்டி. மனுஷன்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்தாரு, மனிதன்னு சொல்லி ஆண்டவர் நியமிச்சாரு. இத மாத்துக்கிறதுக்கு பிசாசு என்ன வேணாலும் ட்ரை பண்ணலாம். இன்னைக்கு அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஹalleluya. மேரேஜ்ன்ற கான்செப்ட் ஆண்டவர் கொண்டு வந்தாரு. கணவன் மனைவின்ற கான்செப்ட் ஆண்டவர் இங்க வச்சது போல அத அகைன்ஸ்டா மாத்தி ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கலான்றது பிசாசுனுடைய திட்டம். நீங்க பார்க்கலாம், எல்லாமே பிசாசு மாறுபாடா பண்றத நீங்க பார்க்கலாம். ஹalleluya. இது எல்லாமே ஆண்டவர் எங்க சொல்லி கொடுத்துட்டாரு, 2வது அதிகாரத்திலே சொல்லிட்டாரு. இதுதான் ஒரு குடும்பத்தினுடைய செட்டப். ஒரு குடும்பம்னா இப்படிதான் இருக்கணும். முதல்ல நீங்க யாருன்றது தெரியணும், உங்களுக்குள்ள பொறுப்பு என்னன்றது தெரியணும், நீங்க ஆண்டவருக்குள்ள எப்படி எசைஞ்சிருக்கீங்க, இணைந்திருக்கீங்கன்றது முக்கியம். உங்க குடும்பத்தை நீங்க ஆண்டவருக்குள்ள எப்படி நடத்துறீங்கன்றது முக்கியம். ஹalleluya. உங்களோட உறவு ஆண்டவரோடு கூட எப்படி இருக்குன்றது ரொம்ப முக்கியம். இது எல்லாமே ஆண்டவர் இந்த 2வது அதிகாரத்திலே சொல்லிட்டாரு. இந்த குடும்பம் தான் என்னவாய் மாறினது, ஆண்டவரை விட்டு போனதுனால இந்த உலகத்துக்கே ஒரு பெரிய சாபத்தை கொண்டு வந்துச்சு. ஹalleluya. இந்த குடும்பம் ஆண்டவரை ஃபாலோ பண்ணி இருந்துச்சு, ஆண்டவருக்காக இந்த கட்டளைகள் எல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா இன்னைக்கு நம்ம எல்லாருமே எங்கதான் இருந்திருப்போம். ஹalleluya. கார்டன் ஆஃப் ஈடன்ல ஆண்டவரோடு கூட ஜாலியா நடந்துட்டு இருந்திருக்கலாம் இல்லையா.
பட் இது தேவனுடைய திட்டம். இது எல்லாமே வந்துட்டு ஆண்டவர் நியமிச்சபடிதான் நடந்துகிட்டு இருக்கு. சோ நம்ம எல்லாருமே அவருடைய கார்டன்ல திருப்பி அழைக்கப்படுவோம். நமக்கு ஆண்டவர் இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் பல காரியங்களை நியமிச்சு வச்சாரு. அதுல ஒன் ஆஃப் த காரியம் தான் குடும்பம் அப்படின்ற ஒரு காரியத்தை கொண்டு வந்தாரு. சோ நீங்க பார்க்கலாம், முதல்ல பிசாசு பண்ண முதல் காரியமே குடும்பத்தை செப்பரேட் பண்றது. சோ எங்க எல்லாம் குடும்பத்துல நிம்மதி இல்லாம குடும்பத்துல பிரச்சனை இருக்கோ அதுதான் ஃபர்ஸ்ட் பிசாசு செய்யற தந்திரம். இன்னைக்கு இருக்கிற உலகத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு டிவோர்ஸா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் வந்துட்டு எதுல ஜாஸ்தியா இருக்காங்கன்னா கிறிஸ்டியானிட்டில தான் டிவோர்ஸ் ஜாஸ்தியா இருக்குன்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா ஆண்டவருக்குள்ள இருக்கிற குடும்பத்தை தான் அவன் என்ன பண்ணுவான், ஃபர்ஸ்ட் பிரிப்பான். ஹல்லேலூயா. சோ இன்னைக்கு டிவோர்ஸோட ரேட் அதிகமாயிடுச்சு. தனியா இருக்கிற அனுபவம் ஆயிடுச்சு. ஆண்கள் ஆணுன்ற அந்த நிலைமைக்கு நிறைய மாறிட்டாங்க. இது எல்லாமே இந்த ஆதியாகமம் 2வது அதிகாரத்தோட பேஸ் அவன் உடைச்சுக்கிட்டு இருக்கான். ஹல்லேலூயா. அப்ப நம்ம தான் என்ன பண்ணணும்? we need to be wise. நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம குடும்பத்தை கட்டி எழுப்புகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஆதாம போல சோம்பேறியா இல்லாம நம்ம குடும்பத்துக்காக உழைக்கணும் ஜெபத்துல. ஹல்லேலூயா. வேலை பார்க்கணும். நம்ம குடும்பங்களை, நம்ம பிள்ளைகளை, நம்மள சார்ந்து இருக்கிறவங்களை நம்ம பிரேக் பண்ணாதபடிக்கு நம்ம ஜெபத்துல உறுதியா இருக்கணும். ஹல்லேலூயா. குடும்பம் தான் அவனோட ஃபர்ஸ்ட் டார்கெட். எங்க அவன் வந்து டச் பண்ணுவான்னா உங்க குடும்பத்துல தான் ஃபர்ஸ்ட் டச் பண்ணுவான். குடும்பத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கும் அம்மாக்கும் சண்டை பண்ண வைக்கிறது, பிள்ளைங்களுக்கும் பேரண்ட்ஸுக்கும், கணவனுக்கும் மனைவிக்கும், குடும்பத்துல இருக்கிற இன்லாஸுக்கும் அவங்களுக்கும், இது எல்லாமே பிசாசு கொண்டு வருகிற தந்திரம். மனிதர்கள் அல்ல. நீங்க அதை புரிஞ்சுட்டு என்ன பண்ணணும்? அதை உடைக்கிறதுக்கு நம்ம தான் என்ன பண்ணணும்? ஜெபிக்க ஆரம்பிச்சு அந்த ஃபேமிலில ஒரு யூனிட்டிய கொண்டு வரணும். ஹல்லேலூயா. இதுதான் பிசாசு ஃபர்ஸ்ட் பண்ண காரியம். இந்த கார்டன் ஆஃப் ஈடன்ல அவன் ஃபர்ஸ்ட் பண்ண காரியமே குடும்பத்தை செப்பரேட் பண்ணதான். என்னைக்கு அவன் வந்து அந்த அம்மா வந்து தனியா போனுச்சோ அப்போ அவனோட கையில அந்த அம்மா என்ன ஆயிடுச்சு? விழுந்துருச்சு. சோ என்னைக்குமே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? கணவரை விட்டு பிரியக்கூடாது, ஆண்டவரை விட்டு பிரியக்கூடாது, ஃபேமிலியை விட்டு நம்ம செப்பரேட் ஆகணும்ன்ற காரியமே நம்ம வாழ்க்கையில வரவே கூடாது. சோ நம்மள ஆண்டவர் ஒரு இடத்துல வச்சிருக்காருன்னா அந்த இடத்துல ஒரு யூனிட்டியை ஆண்டவர் விரும்புறாரு. சோ ஆஸ் a ஃபேமிலியா நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரை ஆராதிக்கணும். ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளோடு கூட தேவனை ஆராதிக்கணும். இது எல்லாமே தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட நியமம், கட்டளை அண்ட் கமாண்ட்மெண்ட்ஸ். ஹல்லேலூயா. எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணணும். ஹல்லேலூயா. அடுத்து ஆண்டவர் யூனிட்டியை, நான் இப்பதான் யூனிட்டி சொன்னேன் இல்லையா? ஃபேமிலி, ஹஸ்பண்ட், வைஃப், மதர், ஃபாதர் அப்படின்ற அந்த யூனிட்டிய அவன் என்ன பண்ணுவான்? செப்பரேட் பண்ணுவான். சோ அதுல நம்ம ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். அடுத்து இந்த இந்த அதிகாரங்கள்ல என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவங்க 2 பேரும் வெட்கப்படல. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில அந்த வெட்கம் அப்படின்றது எப்போ வரும் அப்படின்னா, பாவம் என்கிற ஒரு காரியம் வரும் பொழுதுதான். சோ குற்றபோதம் அப்படின்ற ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில இருக்கவே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஒன்ஸ் நம்ம வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், ஆண்டவர் நம்மள பரிசுத்தமா அழைச்சிருக்காரு, நம்ம பாவம் பண்ணினதெல்லாம் நினைச்சு பார்த்து நம்ம குற்றத்துல வாழக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, அது எல்லாத்தையும் மறந்து நான் உங்களை என்ன பண்ணிருக்கேன்? மகிமையின் வஸ்திரமாகிய ரட்சிப்பின் வஸ்திரத்தை உங்களுக்கு கொடுத்துட்டேன். அதனால இனி நீங்க என்ன பண்ணக்கூடாது? பாஸ்ட்ல வாழக்கூடாது. பாஸ்ட்ல நிக்க கூடாது, குற்றப்போதத்துல நீங்க நிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு இந்த அதிகாரங்கள்ல நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. ஹல்லேலூயா. அடுத்து நம்ம இப்ப எங்க வர போறோம்? 3வது அதிகாரத்தோட அந்த கோர் பாயிண்ட்ஸ் மட்டும் இன்னைக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த காரியங்களை நம்ம வருகிற நாட்கள் எல்லாம் பார்க்கலாம். ஹல்லேலூயா. சோ இப்ப இது வரைக்கும் இந்த அதிகாரங்கள்ல என்னெல்லாம் வந்துச்சு அப்படின்றத நீங்க வீட்டுல போய் ஒரு வாட்டி கூட எல்லாத்தையும் படிச்சு பாருங்க. இந்த ரெக்கார்டிங் நான் அனுப்புறேன், மறுபடியும் நீங்க வீட்டுல போய் கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கண்டிப்பா சொல்லுங்க. அடுத்து சாப்டர் 3 நம்ம இப்ப வர போறோம். நம்ம எல்லாரும் எடுத்துக்கலாமா? 1வது வசனத்துல இருந்து 5வது வசனம் வரைக்கும் படிக்க போறோம். எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? சாப்டர் 3 ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1வது வசனங்கள்ல இருந்து 5வது வசனம் வரைக்கும் இன்னைக்கு படிக்கலாம். சோ இந்த 3வது அதிகாரத்துல என்னென்ன காரியங்கள் கொடுத்திருக்காங்கன்றதையும் நம்ம பார்க்க போறோம். சோ நம்ம இதை ஃபர்ஸ்ட் படிச்சிருவோம். படிச்சுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா, ரொம்ப வந்து நிறைய காரியங்கள், அந்த ஒவ்வொரு அதிகாரத்துல நிறைய காரியத்தை நம்ம படிக்க போறோம். ஹல்லேலூயா. Praise the Lord. God will teach us. பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நடத்துவாராங்க. படிக்கலாமா?
தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, சாகவே சாவதில்லை, புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றார். நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார் என்றது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. சோ இப்ப இந்த சாப்டர்ல மெயினா என்னென்ன காரியங்கள்னா 4 முக்கியமான காரியத்தை நம்ம பார்க்கலாம். என்ன காரியம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் காரியம் கான்வர்சேஷன் பிட்வீன் 2 பேருக்கும் உள்ள என்ன சொல்றது, கான்வர்சேஷனுக்கு 2 பேருக்கு உள்ள பேச்சுவார்த்தை, சாத்தானுக்கும் ஏவாளுக்கும் உள்ள அந்த பேச்சுவார்த்தையை நீங்க பார்க்கலாம். அந்த கான்வர்சேஷனை நீங்க பார்க்கலாம். 2 பேருக்குள்ள என்னென்ன பேச்சுவார்த்தை நடந்தது, இந்த பேச்சுல என்னெல்லாம் மாறுபாடான காரியங்கள் இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அடுத்து கான்வர்சேஷன் பிட்வீன் காட் அண்ட் ஆடம். இந்த அதிகாரத்துல அடுத்து கடவுளுக்கும் ஆதாமுக்கும் உள்ள பேச்சு நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா. அடுத்து 3வது ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் காட் டு ஆடம். முதல்ல நியாய தீர்ப்பு ஆதாமுக்கு வந்தது நம்ம பார்க்கலாம். அடுத்து நியாய தீர்ப்பு ஏவாளுக்கும் சாத்தானுக்கும் என்ன நியாய தீர்ப்பு ஆண்டவர் கொண்டு வந்தாருன்றத பார்க்கலாம். அடுத்து டிசீவ் டிசிஷன் ஆஃப் காட், அதாவது டிசிசிவ் அப்படின்னா ஆண்டவருடைய முக்கியமான தீர்மானங்கள் இந்த 3வது அதிகாரத்துடைய கடைசி வசனங்கள்ல பார்க்கலாம். ஆண்டவருடைய தீர்மானம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னலாம் இதுல இருக்கும் அப்படின்னா, முதல்ல சாத்தானுக்கும் ஏவாளுக்கும் உள்ள அந்த கான்வர்சேஷன் பார்க்கலாம். அடுத்து கான்வர்சேஷன் பிட்வீன் காட் அண்ட் மேன், ஆதாமுக்கும் ஏவாளுக்கும், அடுத்து ஆண்டவருக்குள்ள அந்த பேச்சுவார்த்தைகளை பார்க்கலாம். அடுத்து ஜட்ஜ்மெண்ட் 3 பேருக்கும் ஆண்டவர் கொண்டு வருவாரு. 3 பேர்ல 4 பேருக்கு ஆண்டவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாரு. சர்ப்பத்துக்கு கொடுப்பாரு, சாத்தானுக்கு கொடுப்பாரு, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுப்பாரு. அடுத்து ஆண்டவருடைய தீர்மானம் என்ன, அவ்வளவுதான். இந்த 3 சாப்டர்ல பார்த்த காரியங்கள் தான் எல்லாமே இனிமேட்டுக்கு இந்த ஹோல் பைபிள் இன்னைக்கு நடக்கிற சரித்திரத்துல இருந்தா இனி வரப்போகிற சரித்திரம் வரைக்கும் இதுதான் அடிப்படையான காரியம். இந்த 3வது அடுத்து 11வது அதிகாரம் வரைக்கும் இருக்கிறது தான் என்னது அப்படின்னா, உலகத்துல இருக்கிற நடந்துகிட்டு இருக்க சரித்திர காரியங்கள் எல்லாமே 11வது அதிகாரத்துல நம்ம பார்க்க போறோம். சோ இதுதான் இந்த 3rd அதிகாரத்தோடைய மிக முக்கியமான கோர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இதுல ரொம்ப இன்னொரு விஷயம் அப்படின்னு சொன்னா, நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த கார்டன்ல என்ன இருந்துச்சு அப்படின்னா, 2 trees kept in the center of the garden. நம்ம வாழ்க்கையில சென்டர்ல என்ன வச்சிருந்தாரு அப்படின்னா 2 ட்ரீ ஆண்டவர் வச்சிருந்தாரு. ஒண்ணு ட்ரீ ஆஃப் லைஃப், ஜீவ விருட்சத்தின் கனி. ட்ரீ ஆஃப் நாலேஜ், அதாவது குட் அண்ட் ஈவல், நன்மை தீமை அறியத்தக்க கனி. இது 2மே நடுவுல ஆண்டவர் வச்சிருந்தாரு. ஹல்லேலூயா. இது ஏன் நடுவுல ஆண்டவர் வச்சிருந்தாரு? நம்ம வாழ்க்கையிலுடைய சென்டரே இதுதான். இஃப் யூ சூஸ் எட்டர்னலா நீ சூஸ் பண்றியா, இல்லனா உன் வாழ்க்கையில எதை சென்டரா வச்சிருக்க? பாவம் என்கிற இந்த உலகம் என்கிற காரியத்தை உன் வாழ்க்கைய சென்டரா வச்சிருக்கியா, இல்லனா உன்னோட வாழ்க்கையில நம்ம என்னத்தை வச்சிருக்கோம்? ஜீவ விருட்சத்தின் ஜீவனை நோக்கி போகிற வாழ்க்கைய நம்ம சென்டர்ல வச்சிருக்கோமா? which one? tree of life யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து. Jesus is the center of our life. நம்ம வாழ்க்கையில இயேசு மாத்திரம்தான் சென்டரா இருக்கணும். if other thing நம்மள வேற எதுவுமே நம்ம வாழ்க்கையில சென்டரா இருக்குது அப்படின்னு சொன்னா நம்ம என்ன ஆயிடுவோம்? உலகத்துல விழுந்துடுவோம். ஹல்லேலூயா. சோ இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். யார பத்தினா இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். சர்பன்ட்டோட ஒரு காரியம். ஹல்லேலூயா. இங்க நீங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் 1வது வசனத்தை நம்ம டீட்டெயிலா இன்னும் பார்க்க போறோம்.
தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது. சோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா காட்டு ஜீவன்கள், இந்த காட்டு ஜீவன் நாட்டு ஜீவன் 2 ஜீவன்கள் இருக்கு இல்லையா? நாட்டு ஜீவன்கள் எங்க இருக்கும்னா நம்ம கூடவே இருக்கும். அதாவது கோழி, ஆடு, மாடு இதெல்லாம் நம்ம கூட இருக்கிறது. டாக்ஸ், மத்தது எல்லாமே நீங்க பார்த்திருப்பீங்க. நம்ம கூட லிவிங்கா இருக்கிற நாட்டு ஜீவன்கள் நம்ம கூட இருக்கும். காட்டு ஜீவன்கள் எல்லாமே என்னது? வைல்ட் அனிமல்ஸ். அது எல்லாமே என்னது இருக்கு? நம்மள பாதிக்கக்கூடியதா இருக்கும் இல்லையா? சோ அப்ப ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? காடு, நாடு அப்படின்னு சொல்லி 2த்தையும் செப்பரேட் பண்ணி தான் வச்சிருந்தாரு. ஹல்லேலூயா. அப்ப இந்த காட்டு ஜீவன்கள் எப்ப உள்ளார வரும்? இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும். நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி மழை வந்தப்போ சென்னையில மழை வந்துச்சு. ஃப்ளட் ஆனபோது என்ன ஆயிடுச்சுன்னா, சிங்கம் வந்துச்சு, புலி வந்துச்சு, காட்டுல இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் இங்க வந்துருச்சு. அப்போ ஒரு வே உண்டாகும் பொழுதுதான் காட்டுல இருந்து இந்த ஜீவன்கள் எல்லாம் எங்க வர ஆரம்பிக்கும்? நாட்டுல வர ஆரம்பிக்கும் இல்லையா? அப்போ நம்மள ஆண்டவர் எங்க வச்சிருக்காரு? சேஃபான இடத்துல வச்சிருக்காரு. நம்ம கூட இருக்கிற நாட்டு ஜீவன்களோட தான் ஆண்டவர் நம்மள வச்சிருந்தாரு. சோ எப்பவாவது இந்த மாதிரி ஒரு வே வரும்போது, ஒரு வழி அதுக்கு வரும்பொழுது நாட்டுல இருந்து எல்லா அனிமல்ஸும், இப்பவும் காட்டுக்கு போனா எல்லா அனிமல்ஸும் அங்கதான் இருக்கு. இட் cannot come to the அந்த வில்லேஜுக்கு வரக்கூடாது. அப்படி வருது அப்படின்னு சொன்னா அதுக்குள்ள வழிகள் ஏதாவது இருக்கணும். இல்லைன்னா அதுக்கு பக்கத்துல நம்ம போய் வாழணும். இல்லைன்னா அதுங்களுக்கு என்ன இல்ல, சம்திங் ஏதோ ஒரு வே அங்க இருக்கிறதுனால அதுங்க எல்லாம் எஸ்கேப் ஆகி எங்க வருதுங்க? நாட்டுக்கு வருதுங்க இல்லையா? சோ அதே போலதான் இங்கேயும் இந்த காட்டு மிருகங்கள்ல யாரு ரொம்ப புத்திசாலியா இருந்துச்சாமா? இந்த காட்டு மிருகங்களிலே யார் இருந்தது? இந்த இந்த சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது சகல காட்டு மிருகத்திலையும். ஹல்லேலூயா. அப்ப அந்த வைல்ட் அனிமலை தான் இது குறிக்கிறது. இது வந்து சர்பென்ட் வந்து இட் இஸ் அ வைல்ட் அனிமல். இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து சர்ப்பத்தை வந்து கடவுளா வணங்குறாங்க. சர்ப்பம் வந்து எதுக்கு போய் அது வந்து கடிச்சதுன்னா செத்து போயிடுவோம் இல்லையா? சோ அந்த அளவுக்கு பிசாசு வந்து தன்னை ஆயுதமா பயன்படுத்தின ஒரு காரியம் தான் யாரு? சர்ப்பம். சர்ப்பம் பிசாசு கிடையாது. ஆக்சுவலா சர்ப்பம் வந்து ஒரு கிராஃப்டி அனிமல், அப்படின்னா தந்திரம் உள்ள ஒரு அனிமலா இருந்துச்சு. அப்புறம் வந்து பேசக்கூடியதா இருந்துச்சு. ஏன்னா சர்ப்பம் தான் பேசுனுச்சு. அடுத்து வந்து என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அது வந்து ஊறுகிற மாதிரி ஆண்டவர் வந்து பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு. அப்படின்னா அந்த சர்ப்பம் முன்னாடி என்னவா இருந்திருக்கணும்? பறந்திருக்கணும், நடந்திருக்கணும். அது பேசுகிற ஒரு அனிமலா இருந்துச்சு. சோ சகல காட்டு மிருகத்திலும் தந்திரமான ஒரு அனிமலை பிசாசு தனக்காக தேர்ந்தெடுக்கிறான். அது காட்டு அனிமலை தான். நாட்டு மிருகங்களை அவனை தொட முடியாது. ஹல்லேலூயா. சோ இப்ப நீங்க வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில இந்த தந்திரமான பல காரியங்களும் நம்மள வாழ்க்கையில வந்து அட்ராக்ட் பண்ணும். அதுதான் இந்த ஏவாளுக்கு வந்து இந்த பாம்பை பார்க்கும்போது அது என்ன பண்ணுது? பேசுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த அனிமலும் பேசல. ஆனா இந்த சர்ப்பம் பேசுது. ஹல்லேலூயா. அப்போ இது வந்து எப்படி இருக்கு? பார்க்கிறதுக்கு ரொம்ப வினோதமா இருக்கு. அட்ராக்டிவா இருக்கு. அப்போ ஏவாள் நினைச்சுச்சே பயங்கரமா பேசுது. நமக்கும் அப்படிதான். இந்த உலகத்துல நம்மளையும் ஆண்டவர் வந்து நம்ம வீட்டுல இருந்து நம்ம வெளியில போகும்போது, அதாவது காட்டு மிருகங்களோட நம்ம நம்ம வீட்டுல ஆண்டவர் பத்திரமா சேஃபா நம்ம சர்ச்ல நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மள எல்லாத்துலயும் சேஃபா வச்சிருக்கும் போது சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்? வெளியில போகும்போது இந்த மாதிரி சர்ப்பம், அதாவது தந்திரமுள்ள சர்ப்பங்களை நம்ம பார்க்கலாம். அது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். பாக்குறதுக்கு ரொம்ப வினோதமா இருக்கும். பாக்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். நம்ம கூட நல்லா பேசுற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த சர்ப்பம் பேசிக்கிட்டே இருக்கு ஏவாள்கிட்ட. ஆனா இந்த தந்திரத்தை பயன்படுத்துறது யாரு அப்படின்னா சாத்தான். ஏன்னா சாத்தானுக்கு பாடி கிடையாது. உங்க எல்லாருக்கும் நான் சொல்லியிருக்கேன் முதல்ல வந்துட்டு. அது என்னவா இருக்கு? ஸ்பிரிட். ஹல்லேலூயா. இந்த ஸ்பிரிட்டுக்கு என்ன வேணும்? பாடி வேணும். இப்போ நாட்டு அனிமல்ல அதால ஒண்ணும் பண்ண முடியல. அதனால காட்டு அனிமலுக்கு போயிடுச்சு. இந்த காட்டு அனிமல்ல தந்திரமான ஒரு காரியத்தை அவன் கையில எடுக்கிறான். ஹல்லேலூயா. இந்த தந்திரத்தை வச்சுதான் ஏவாள மடக்குறான்.
இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையிலும் கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் ஆண்டவர் இந்த நாட்டு மிருகங்களோட வைத்திருக்கும் பொழுது பல நேரத்துல நம்மளுடைய வாழ்க்கை இந்த வைல்டு லைஃப்லோட போயிட்டு இருக்கும். தந்திரமான காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில வரும். தந்திரமான பேச்சு உங்க வாழ்க்கையில வரும். தந்திரமான பல அட்ராக்டிவான காரியங்கள் உங்க முன்னாடி கொண்டு வந்து பிசாசு நிறுத்துவான். இந்த இடத்துலதான் நீங்களும் நானும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. என்ன தந்திரமா இருக்கும்? நெறைய பேர் வந்து ரொம்ப நல்லா பேசுவாங்க. "வாங்க, வாங்க பரவால்ல. நீங்க ஒரு நாள் தானே சினிமாக்கு வாங்க. பரவால்ல ஒரு நாள் தானே அங்க வாங்க. பரவால்ல ஒரு நாள் தானே இதெல்லாம் வந்து பண்ணா தப்பு கிடையாது." ஹல்லேலூயா. அருவருப்பான காரியங்கள், அருவருப்பான பேச்சுகள், அருவருப்பான காரியங்கள பார்க்கிறதுக்கு தந்திரமா பிசாசு வாலிப பிள்ளைகள உபயோகப்படுத்துவான். பெரியவங்கள உபயோகப்படுத்துறான். சின்ன குழந்தைங்கள இப்ப சின்ன குழந்தைங்கள எப்படி உபயோகப்படுத்துறான்னா, த்ரூ த டிவி. டிவின்னு ஒண்ணுல அந்த கார்ட்டூன பாக்குறது, அதுக்கப்புறம் கேம்ஸ் விளையாடுறது, அதுக்கப்புறம் கன்டினியூஸா டிவிக்கு முன்னாடி உட்கார வச்சு, அந்த பிள்ளைகளுடைய மனசுல என்ன ஆயிடுச்சு இப்போ? அந்த தந்திரம் வந்து ஆட்கொள்ள ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல பேச்சு தான் இருந்தது. முதல்ல பார்க்க தான் ஆரம்பிச்சான். முதல்ல ஏவல் பார்த்துட்டு தான் இருந்துச்சு. அடுத்து என்ன ஆயிடுச்சு? விழுந்தே போயிடுச்சு. சோ இந்த பார்க்கிற முதல் அனுபவமே என்ன பண்ணணும் நம்ம? ஸ்டாப் பண்ணணும். அதுதான் நம்ம வாழ்க்கையில இருக்கிற தந்திரமான ஒரு காரியம். சர்பெண்ட் உடைய காரியத்த பலத்தையும் நீங்க பார்க்கலாம். முதல்ல அது என்னவா இருந்துச்சாமா? ஆமென். அ தந்திரம் உள்ளதா இருந்தது. 2வது பேசக்கூடிய தன்மையா இருந்தது. 3வது அது என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா, அட்ராக்டிவா அந்த பழத்த காமிச்சு, "இது எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல." அப்புறம் ஆண்டவருடைய வார்த்தையவே என்ன பேசிருச்சு? ஹல்லேலூயா. மாத்தி சொல்லுச்சு. "நீ சாப்பிட்டா சாக மாட்ட. நீ தூதர்களைப் போல, தேவர்களைப் போல." அப்படின்னா யாரு? இவன போல ஆயிடுவ. ஆமென். விழுந்து போன தூதரைப் போல நீ ஆயிடுவ. அப்படின்னு அர்த்தம். அத என்ன பண்ணான் இவன், ரொம்ப பியூட்டிஃபுல்லான வேர்ட யூஸ் பண்ணி ஏவாள் கிட்ட பேச ஆரம்பிச்சான். இதான் இந்த தந்திரமான ஸ்பிரிட் உடைய அடையாளம். இன்னைக்கு ஊழியக்காரங்களும் இதே அடையாளத்தோட தான் வருவாங்க. பேசும்போது நெறைய கள்ள உபதேசங்கள், நெறைய கள்ள டீச்சிங்காரவங்க உங்கள பார்க்கும்போது, "ஏய் அப்படிலாம் பைபிள்ல சொல்லலையே. இது வேற மாரி சொல்லியிருக்காங்க." வேதத்த புரட்டி சொல்லுகிற அநேக கள்ள உபதேசங்கள் இன்னைக்கு. நீ பாவம் பண்ணாலும் ஆண்டவர் மன்னிச்சிருவாரு. ஹல்லேலூயா. அடுத்து சிரிப்பு அபிஷேகம்னு சொல்லி என்னென்னவோலாம் பண்றாங்க சர்ச்சுல. ஆண்டவர் எங்குமே அப்படி நமக்கு டீச் பண்ணலங்க. சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவ்ளோ அசிங்கமா அந்த அந்த பெண் பிள்ளைகள்லாம் உருண்டு, பெரண்டு பார்க்க முடியல அதெல்லாம் வந்துட்டு. அவ்ளோ அசிங்கமான காரியத்த சர்ச்சுல பண்றாங்க. ஒவ்வொரு தப்பான காரியத்த, இதுதான் இந்த அனாயிண்டிங், இதுதான் அந்த அபிஷேகம், இதுதான் இப்படி அப்படின்னு சொல்லி வேதத்த தப்பா சொல்லிக் குடுத்து, அவங்கள விழ பண்ற இந்த தந்திரமான ஸ்பிரிட் எல்லா இடத்துலயுமே இருக்கு. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆவிக்குரிய பிள்ளைங்க ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்க. ஆண்டவர் சொல்றாரு, உங்க குடும்பங்கள்ல இந்த மாதிரி வைல்ட் அனிமல்ஸ உள்ளார விடாதீங்க. ஹல்லேலூயா. யூ ஹேவ் டு நீங்க எங்க இருக்கணும் தெரியுமா? நாட்டு மிருகங்களோடு கூட. ஆமென். தேவன் உங்கள சேஃபான இடத்துல வச்சிருக்காரா? ஆவிக்குரிய சத்தியத்துல இருங்க. ஆவிக்குரிய ஊழியக்காரங்களோடு கூட இணைஞ்சிருங்க. ஆவிக்குரிய பிள்ளைகளோடு கூட இணைந்திருங்க. ஹல்லேலூயா. ஒரு நாளும் உங்கள விட்டு வேற ஒரு காரியத்துக்கு போகாதீங்க. வேற ஒரு காரியம் அட்ராக்டிவா இருக்க ஸ்டாப் இட். அத நீங்க பண்ணவே கூடாது. ஆமென். அவங்க இப்படி பேசுறாங்க. அவங்க இப்படி செய்றாங்க. நோ. அத பார்த்து ஏமாந்து போயிடாதீங்க. ஹல்லேலூயா. இது பல காரியங்கள் இருக்கு. இந்த தந்திரமான ஒரு உபதேசத்துக்குள்ளார நீங்க போயிடக்கூடாது. அதனாலதான் திருப்பி திருப்பி நான் எவ்ரிடே சொல்லுவேன். வேதத்த நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். வேதத்த நல்லா படிக்கணும். கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியணும். ஹல்லேலூயா. புதுசா ஒரு காரியத்தை யாராவது சொல்லிக் குடுக்குறாங்க. இந்த சிரிப்பு, அப்புறம் வந்துட்டு சினிமா பாரு. நீ வந்து தியேட்டருக்கு போ. நீ இந்த பாவம் பண்ணா ஒண்ணும் தப்பு கிடையாது. ஓரின சேர்க்கை எல்லாம் சர்ச்சுல வந்துருச்சு. அசிங்கமான காரியம் எல்லாம் சர்ச்சுல வந்துருச்சு. ஹல்லேலூயா. இது எதுவுமே ஆண்டவர் கொடுத்த உபதேசம் இல்ல. இது பரிசுத்தமாக்கப்பட்ட சரீரம். இந்த சரீரம் தேவனோடு கூட இணைக்கப்பட்ட சரீரம். இதுல எப்படி ஒரு பாவம் குடிகொள்ள முடியும் இல்லையா? சோ ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு இந்த காரியத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. தந்திரமான நாட்டு மிருகங்களோடு கூட நமக்கு என்ன இருக்கக்கூடாது? பேச்சுவார்த்தை இருக்கவே கூடாது. அப்படின்னா
உலகம் என்கிற, பாவம் என்கிற, அட்ராக்டிவ் என்கிற அந்த காரியத்துக்கு உங்க கண்களை செலுத்தாதீங்க. பாக்குறதுக்கு நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா பேசுனுச்சு இந்த சர்பஞ்ச், பயங்கரமா பேசுது, ஹalleluya, விசித்திரமா பேசிக்கிட்டு இருக்கு. நம்மளும் அப்படிதான். நிறைய பேர் ஏமாந்து போறது இப்படிதான். ஹalleluya, நான் அப்படி பண்ணுவேன், எனக்கு அந்த மிரக்கல் இருக்கு, இந்த மிரக்கல் இருக்கு. பி கேர்ஃபுல். முதல்ல காரியம், அவங்க வார்த்தையில உண்மையா இருக்காங்களா? தேவனுடைய வார்த்தை கரெக்டா பேசுறாங்களா? அது மாத்திரமல்ல, அவங்களுடைய கனிகள் எப்படி இருக்கு? கனிகளினால நீங்க அறியணும். அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்றத பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது தெரியாம நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, அவங்கள ஃபாலோ பண்ணக்கூடாது. இன்னைக்கு எத்தனையோ பேர் அப்படிதான் விழுந்து போறாங்க. அநியாயத்திலையும், கேவலமான காரியத்திலையும், பாவத்திலையும் விழுந்து போய் ஆண்டவரோட நாமத்தை தூஷிக்கிறாங்க. ஹalleluya. ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களா நீங்களும் நானும் இருக்கணும். இந்த ராத்திரி நேரத்துல தேவன் நம்ம ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த தந்திரமான காரியங்களுக்கு விலக்கி பாதுகாக்கணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். நம்ம குழந்தைங்களை பாதுகாக்கணும், நம்மளோட பிள்ளைகளை பாதுகாக்கணும், ஒவ்வொரு குடும்பங்களை பாதுகாக்கணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். ஹalleluya. தேவன் தாமே வந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஹalleluya.